தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. இது பற்றி குறிஞ்சிப்பாடி வட்டம் பெருமாள் ஏரியில் இருக்கும் எமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சஞ்சீவி, சொல்லுங்க, கடலூர் மாவட்டத்தில் மீட்பு பணிகள் நிறைவடைந்து விட்டதா? ராஜலட்சுமி, கடந்த 3 நாட்களாக கடலூரை பொறுத்தவரை மழை பெய்யவில்லை. ஆனால் நேற்று இரவு முதல் வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக நேற்று இரவு முதல் கடலூரில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியது. அதனால் மீட்பு பணியிலும் நிவாரணப் பணி வழங்குவதிலும் சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளது என்று கூற வேண்டும். என்றால் துண்டிக்கப்பட்ட சாலைகளுக்கு நேற்றைய தினம்தான் உணவு செல்ல தொடங்கியது. ஆனால் இந்த மழையின் காரணமாக அந்த மீட்பு பணியில் சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளது. அதே போல உள்ளே, அதாவது கடலூர் மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 40 அல்லது 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளே கிராமத்திற்கு இன்னும் உணவு கூட கொண்டு செல்லப்படவில்லை. அதே போல அரசாங்க அதிகாரிகள் குறுக்க பார்க்கவில்லை என்று குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இருப்பினும் கிட்டத்தட்ட 90% கிராமத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்கள், குறிப்பாக உணவு, மருந்துகள் போன்ற விஷயம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் இப்போது நிலைமைக்கு மீண்டும் மழை வரும் காரணத்தால் அந்த பணிகள், நிவாரணப் பணிகள் மற்றும் மீட்பு பணிகள் சற்று தொய்வு ஏற்படுத்துது. ராஜலட்சுமி, சஞ்சீவி, கடலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மின்சாரம் மற்றும் குடிநீர் இல்லைன்னு சொல்லி பொதுமக்களிடமிருந்து குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இது தற்போது சரி செய்யப்பட்டிருக்கா? மின்சாரத்தை பொறுத்தவரை அந்த மின்சார கம்பிகளை இணைக்கும் பணி இரவு பகலாக நடந்து வருகிறது. மழை பொருட்படுத்தாமல் அதாவது இபிஐ சேர்ந்த நபர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இந்த மாவட்டம், கடலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பல மாவட்டங்கள், குறிப்பாக திருச்சி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கூட அதிகாரிகள் மற்றும் அந்த ஒட்டுமொத்தமாக மின் வாரியத்தை சேர்ந்த நபர்கள் இரவு பகலும் மழை கூட பொருட்படுத்தாமல் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் நாளை, அதாவது இன்னும் ஒரு 2 நாட்களில் அந்த இடத்தில் முழுதாக மின்சாரம் வரும் என்று கூறப்படுகிறது. அதே போல தற்போது மழை அதிகமாக இருக்கும் காரணத்தால் மக்களுக்கு மீண்டும் வெள்ளம் ஏற்படுவோம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்க இந்த பெருமாள் ஏரியிலும் நீர் நிலமும் போதுதான் அந்த வெள்ளமானது வந்தது. தற்பொழுதும் கூட பார்த்தோம் என்றால் நீரின் அளவு அதிகமாக கொண்டே வருகிறது. அதனால் மக்களுக்கு மீண்டும், அதாவது இந்த இடத்தில் கரையோரம் வாழும் மக்களுக்கு மீண்டும் வெள்ளம் வரும் என்ற அச்சம் நிலவு கொண்டிருக்கிறது. அதே போல இந்த இடத்தில் நீல் வெளியே வரும் காட்சியை பார்க்கலாம். அதன் வேகம் மிகவும் அதிகமாக உள்ளது. அதனால் இந்த பகுதியில் மீண்டும் வெள்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மக்கள் கூறுகின்றனர். ராஜலட்சுமி, சஞ்சீவி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.